ஹலோ எவ்ரிஒன். இந்த லீட்கோட் சீரிஸில் வந்து அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து merge to sorted list. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட பேர் வசந்த் குமார். நான் இந்த சேனலில் வந்து டெக் வீடியோஸ், டியூட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து அடுத்த வாரத்துலேருந்து நான் வந்து மினி ப்ராஜெக்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து டியூனாக இருக்கணும்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க. அப்போ தான் வந்து அல்காரிதமில் வந்து இந்த வீடியோ புஷ் ஆகும். ஸோ இப்போ merge to sorted listோட கோடிங் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் சொல்யூஷனை பற்றி பார்க்கலாம். merge to sorted listோட வந்து கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ரெண்டு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம சார்ட் பண்ணி merge பண்ணணும். ஸோ வந்து இவ்வளோ தான் வந்து டோட்டல் கான்செப்ட்டு. ஸோ அந்த லிங்க் லிஸ்ட் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வேல்யூ இருக்குது, அப்புறம் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட வந்து நோடோட அட்ரஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ வேல்யூ நெக்ஸ்ட் இருக்கு, இதான் வந்து அந்த லிங்க் லிஸ்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து இப்போ வந்து ஒரு சிம்பிளான மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த வந்து அந்த ரெண்டு லிங்க் லிஸ்ட்ல இருக்க வந்து எலிமெண்ட்ஸ்லாம் எடுத்து ஒரு லிஸ்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் அதை சார்ட் பண்ணி ஒரு புது லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். எப்படி சொல்கிறேன்னா வந்து ஸோ while list 1 l dot append list 1 dot val, அப்புறம் list 1 is equal to list 1 is equal to list 1 dot next. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து இந்த எல்ன்ற இதில் வந்து லிஸ்ட் ஒன்ல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டே வரும். அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட்னு தள்ளி போயிட்டு ஸோ இந்த ஸ்ட்ரக்சரே மொத்தம் எப்படி இருக்கும்னா வந்து 1 2 3 4 அதுக்கப்புறம் கடைசியில் நல்லுன்னு இருக்கும் லாஸ்ட் எலிமெண்ட்டை குறிக்கிறதுக்கு. ஸோ வந்து 1லேருந்து 2க்கு வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல வந்து 2ஓட அட்ரஸ் இருக்கும். 2லேருந்து 4க்கு வந்து 2ஓட நெக்ஸ்ட் அட்ரஸ்ல வந்து 4ஓட அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அதான் நெக்ஸ்ட்னு கொடுக்க இருக்கும். அந்த கடைசி இது வர வரைக்கும் வந்து இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இதுக்கும் பண்ணிடலாம். லிஸ்ட் 2 அப்படியே இதே கான்செப்ட் தான். list 2 dot val. ஸோ இப்போ நம்ம இந்த எல்ல வந்து என்ன இருக்கோம்னா வந்து அந்த மொத்த எலமெண்ட்ஸும் இருக்கும் அன்சார்ட்டடா. நான் வந்து அந்த பிரிண்ட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இப்போ வந்து 1 2 4 1 3 4 இருக்கா. ஸோ இப்போ எல்லாமே merge பண்ணி 1 2 4 1 3 4 இதை நம்ம என்ன பண்ணணும்னா வந்து சார்ட் பண்ணி ஒரு லிங்க் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சார்ட் வந்து பைத்தானில் வந்து வெறும் ஈஸி, ஒரே லைனில் பண்ணிடலாம். எல் டாட் சார்ட். ஸோ இப்போ நம்ம வந்து லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வச்சுக்கலாம். இது வந்து நன்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இதுவும் நன்னு. ஸோ ஏன் இந்த அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து எல்லை வந்து சார்ட் பண்ணிட்டோம், அந்த லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லிங்க் லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஃபார் ஐ இன் எல் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வந்து இப்போ ஸ்டார்டிங் எலிமெண்ட் வந்து நன்னா இருக்கான்னு பார்க்கணும். அப்போ வந்து புதுசாக வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிங்க் லிஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லை, அப்புறம் வந்து இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே போட போகிறோம். அப்புறம் வந்து அப்போதான் வந்து லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வரதெல்லாம் வந்து நம்ம அடுத்து இதில் வந்து போட்டு போயிடலாம். ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இல்லைனா வந்து புதுசாக கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து செக் பண்ணணும். ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு நன்னா இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன லிஸ்ட் நோடு. ஸோ அந்த லிஸ்ட் நோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க வந்து இங்கே மேலே கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் தான் வந்து நான் லிஸ்ட் நோடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். லிஸ்ட் நோடு
ஆஃப் ஐன்னு போட்டுடலாம். அதே மாதிரி வந்து இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து டிஃபால்ட்டாகவே நன்னு இருக்கு. ஸோ அதை ஒன்றும் கொடுக்க வேணாம். இப்போ ஸ்டார்ட் எலிமெண்ட் போட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து ஹெட்டில் வந்து என்ன போடணும் வந்து ஸ்டார்ட்டை போட்டு வைக்கணும். ஏன்னா இப்போ வந்து கீபோர்டு மக்கள் வந்து ஸ்டார்ட். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டார்ட்டை வந்து என்ன பண்ண போறோம்னா அடுத்தடுத்து வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க போறோம். ஏன்னா வந்து அடுத்தடுத்து வந்து லிங்க் பண்ணி வந்து நம்ம கொண்டு போக போறோம் அதை. ஸோ அதுக்காக வந்து இது தொலைஞ்சு போயிடும் அடுத்த இதுல. ஸோ அந்த மாதிரி இருக்காத வந்து ஒரு பேக்கப் வந்து ஹெட்ன்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்ம ஸ்டார்ட்டை போட்டு வச்சிடும். அப்போ வந்து ஸ்டார்டிங் எலிமெண்ட் நமக்கு தெரியும் என்னென்ன. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் எலிமெண்ட் இல்லை. அப்பனா வந்து என்ன பண்ணணும், இப்போ வந்து புதுசா ஒரு மறுபடியும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட் நோட் ஆஃப் ஐ. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுரும். அப்போ வந்து ஸ்டார்ட்ல வர நெக்ஸ்ட்ல வந்து என்ன போட்டுரும். இப்போ வந்து ஸ்டார்ட்டே மறுபடியும் என்ன மாத்திடுறோம். ஸோ நான் இங்க முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்ட்டை வந்து இந்த மாதிரி பண்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே தெரியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஹெட்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம், இது வந்து சேவ்ல வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஸ்டார்ட்டோட நெக்ஸ்ட்ல வந்து நம்மளுக்கு கரெக்டா வந்து என்ன வந்து உட்காந்துரும். அப்புறம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட்டே வந்து என்ன ஆக்கும். அப்போ அடுத்து வரும்போது என்ன ஆகும், மறுபடியும் வந்து புதுசா கிரியேட் பண்றோம். ஸ்டார்ட்டோட நெக்ஸ்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து புது எலிமெண்ட் போடுறோம். அப்புறம் ஸ்டார்ட்டே வந்து நெக்ஸ்ட் ஆக்கும். இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடா வந்து ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு முழு லிங்க் லிஸ்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹெட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும். இது அதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது சப்மிட் பண்ணி பார்த்துக்கலாம். அவள் தாங்க. ஸோ இவள் தான் வந்து இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இந்த ப்ராப்ளமோட டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி வந்து வேற ஏதாச்சும் உங்களுக்கு அஹ், வேற மாதிரி வீடியோ வேணும்னா கூட வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து என்னோட பர்சனல் டிஎம்ஸ்ல கூட வந்து டிஎம் பண்ணுங்க, நான் வந்து பார்ப்பேன். அவள் தான். மணியே இப்போ வந்து 3 ஆக போகுது. இப்போதான் போய் தூங்கவே போகணும். ஸோ அவள் தான் காய்ஸ். உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.